ஜம்மு காஷ்மீரில் பக்தர்கள் சென்ற பேருந்து மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பேருந்து அடர்ந்த வனப்பகுதி நிறைந்த பள்ளத்தில் சரிந்து விழுந்ததில் சுமார் 33 பேர் படுகாயமடைந்தனர். திடீர் தீவிரவாத தாக்குதலின் பின்னணி என்ன? ஜம்மு காஷ்மீரில் உள்ள சிவ்கோரி கோவிலுக்கு பேருந்தில் சென்ற பக்தர்கள் அங்கு தரிசனம் முடித்துவிட்டு ரியாசி மாவட்டத்தில் உள்ள கத்ரா என்ற பகுதிக்கு பேருந்து மூலம் சென்று கொண்டிருந்தனர். மாலை 6:10 மணி அளவில் ரஜோரி மாவட்டத்தின் எல்லையான ரியாசி மாவட்டத்தின் பூனி பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது மலைப்பகுதியில் துப்பாக்கியுடன் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பேருந்தை நோக்கி திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்த ஆரம்பித்தனர். சுமார் 25 முதல் 30 குண்டுகள் வரை பேருந்தை நோக்கி சீறி பாய்ந்த நிலையில் ஓட்டுநருக்கு காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. திடீரென நடைபெற்ற சம்பவத்தால் மிரண்டு போன பேருந்து ஓட்டுநர் அருகில் உள்ள பெரும் பள்ளத்தில் பேருந்தை விட்டுவிட்டார். பேருந்தில் இருந்த பக்தர்கள் அனைவரும் அலறி துடிக்க பள்ளத்தில் சரிந்த பேருந்து மரங்களுக்கிடையே புகுந்து கற்பாறைகளுக்கு நடுவே உருண்டோடி சொருகி நின்றது. பேருந்தில் இருந்த கண்ணாடிகள் அனைத்தும் சில்லாக உடைந்து சிதறின. உள்ளே இருந்த பேருந்து சீட்கள் அனைத்தும் பெயர்த்தெடுக்கப்பட்டு பக்தர்கள் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து நசுங்கினர். சக்கரங்கள் தனியாக கலந்து தொங்கின. ஜன்னல் வழியாக தூக்கி வீசப்பட்ட பயணிகள் ஆங்காங்கே கற்களுக்கு நடுவேயும் மரத்தில் தொங்கியபடியும் சடலங்களாக கிடந்தனர். பலர் கை கால்கள் உடைந்து வலியில் அலறியபடி துடித்தனர். இந்த கோர சம்பவத்தை நேரில் பார்த்த சிலர் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு மீட்பு படையினருடன் வந்த போலீசார் உள்ளூர் மக்கள் உதவியுடன் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு இராணுவத்தினரும் துணை இராணுவ படையினரும் வந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். இந்த கோர சம்பவத்தில் சுமார் 10 பேர் வரை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாகவும் 33 பேர் வரை படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அடர்ந்த வனப்பகுதி என்பதால் பலரும் புதர்கள் மற்றும் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் என்பதால் இராணுவத்தினர் ட்ரோன்களை பயன்படுத்தி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். உள்ளூர் கிராம மக்களின் உதவியுடன் இரவு 8-10 மணி அளவில் அனைத்து பயணிகளும் மீட்கப்பட்டனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டனர். முகமூடி அணிந்து வந்த தீவிரவாத கும்பல் சிவப்பு நிற மஃப்ளர் அணிந்திருந்ததாக காயமடைந்த பக்தர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இதனிடையே தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தேசிய புலனாய்வு முகமை குழு ரியாசிக்கு வந்துள்ளது. இந்த குழு சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து தடயங்களை சேகரிக்கும் பணிகளை தொடங்கியுள்ளனர்.